Dear students, இன்னைக்கு நம்ம 11th மேக்ஸ் ஃபேக்டர் தியரம் பார்க்க போறோம். இந்த ஃபேக்டர் தியரம் வந்து 11th ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.3 அதில் இருக்கு, எக்ஸசைஸ் 7.3ல இருக்கு. இந்த ஃபேக்டர் தியரம்னா என்ன, இது எப்படி போடணுன்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ, ஒரு டிட்டர்மினன்ட் டெல்டான் இருக்கு, ஒரு டிட்டர்மினன்ட் அதில் ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ இப்படி இருக்கு இல்லையா. யூஸ்வலாக டிட்டர்மினோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாம சில டிட்டர்மினன்ட்ஸ் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் அதுக்கு வந்து நம்ம ஒரு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது அதோட ஆன்சரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல், ஒரு டிட்டர்மினன்ட்ல வந்து நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு போட்டு, எக்ஸ் ஒரு டிட்டர்மினன்ட்ல எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ போட்டு அந்த டிட்டர்மினன்டோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர். நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர். ரெண்டாவது ரூல், இப்போ ஒரு டிட்டர்மினன்ட்ல பி இருக்கிற இடத்துல எல்லாம் நான் ஏ போடுறேன், அப்போ வந்து டெல்டா 0 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஏ மைனஸ் பி வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும். நான் சொல்றதெல்லாம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு இருக்கேன், ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு போட்டு ஒரு டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆகுது. அந்த 0 ஆகிறதுல பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ரோஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ போடுறோம்னா இப்படி இருக்கு, ஐடென்டிக்கல் ரோஸ்ன்னு சொல்லுவோம். மூணுமே ஐடென்டிக்கல் ஆயிடுது, ரோ 1 ரோ 2 ரோ 3 இப்படி மூணுமே ஐடென்டிக்கல் ரோ ஆயிடுது. R1 இஸ் ஐடென்டிக்கல், R2 இஸ் ஐடென்டிக்கல், R3 அப்படின்னு ஆயிடுச்சு. x மைனஸ் ஏ ஹோல் பவர் R மைனஸ் 1 போடும். இங்க எத்தனை ஐடென்டிக்கல் இருக்கு? 1 2 3 ஐடென்டிக்கல் இருக்கு. அப்போ x மைனஸ் ஏ 3 மைனஸ் 1 which is equal to x மைனஸ் ஏ 3ல 1 போச்சுன்னா 2 ஆல்சோ எ ஃபேக்டர்னு எழுதும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு வேல்யூவை டிட்டர்மினன்ட்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி எத்தனை ரோஸ் ஆர் காலம்ஸ் வந்து ஐடென்டிக்கலா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஒன்றுக்கு மேல இருக்கும் பொழுது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த விஷயத்தை நீங்க மறக்கவே கூடாது. என்னன்னா, a determinant is in cyclic symmetry. சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. ஒரு டிட்டர்மினன்ட் வந்து சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கு, நல்லா நோட் பண்ணு. a determinant is in cyclic symmetric form அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு சொல்றேன். each row or column ஏதோ ஒன்று is obtained by cyclically shifting the previous row. இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிற பாரு. ஒரு டிட்டர்மினன்ட் இருக்கு ஏ பி சி. ஏ பி சி பி சி ஏ சி ஏ பி. நான் நல்லா புரிஞ்சுக்கோ. ரோ 1 எப்படி இருக்குன்னா ஏ பி சி இருக்கு. ரோ 2 சைக்ளிக்னு சொல்றோம். ஏக்கு அடுத்தது யார் வருவாங்க? பி. பிக்கு அடுத்தது யார் வருவாங்க? சி. இது ரோ 3ல இருக்கும். இங்க எதுல இருக்கு? பி. அடுத்தது யார் வரும்? சி. அடுத்தது யார் வரும்? ஏ.
இதுல சில இருக்கு, அப்புறம் என்ன வரும்? ஏ வரும், பி வரும், அப்படியே இங்க இருக்கு பாரு, பிசிஏ, பிசிஏ, சிஏபி இப்படி இருக்கும். ஏ பி சி, ஏ டு பி, பி டு சி, சி டு ஏ. இதுதான் சைக்ளிக். அப்படிதான் சைக்ளிக்லி. அப்படி இருந்தா அந்த டிட்டர்மினன்ட்க்கு என்ன பேருனா சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்னு பேரு. இப்படி இருக்கிற டிட்டர்மினன்ட்ல இருந்து ஃபேக்டர் தியரம்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லி தரேன். இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம், ஒரு டிட்டர்மினன்ட் இஸ் இன் சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம். சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட்டா? சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்மா இருக்கிற ஒரு டிட்டர்மினன்ட்ல, சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம்ல இருந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிகிரி, நல்லா கவனிக்கணும், டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிகிரி ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இது எப்படின்னா அப்டைன் பை சப்ஸ்டிடியூஷன். இது நான் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவேன். அப்டைன் பை சப்ஸ்டிடியூஷன், சப்ஸ்டிடியூஷன் பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு கிடைக்கிற ஃபேக்டர்ஸோட டிகிரி and the degree of product and the degree of the product of the leading diagonal. இப்படி இருக்கும். இப்போ a ஸ்கொயர், b ஸ்கொயர், c ஸ்கொயர்னா 2 + 2 + 2 4 6. அதான் இந்த லீடிங் டயகனல்ல மட்டும் எடுத்துக்கணும். லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படி இருந்து, நான் முதல்ல இருந்து சொல்றேன் கேளுங்க. இப்படி வச்சுக்கிறேன். m வச்சுக்கோ. m is difference between the degree of the product of the factors obtained by substitution and the degree of the product of the leading diagonal elements. அப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், டிஃபரன்ஸ் வந்து 0 வந்துருச்சுன்னா k is factor. நல்லா கவனிக்கணும். நான் அந்த ப்ராப்ளம் போடும்போது உனக்கு தெளிவா சொல்லி கொடுப்பேன். m வந்து 0 அப்படின்னா நீ எதை ஃபேக்டரா எடுத்துக்கணும்? k is a factor. அந்த டிஃபரன்ஸ் வந்து m வந்து 1 இருந்ததுன்னா நீ k இன்டு a பிளஸ் b பிளஸ் c ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கணும். இதுல மூணாவது m வந்து 2 இருந்தா நம்ம k இன்டு a ஸ்கொயர்டு பிளஸ் b ஸ்கொயர்டு பிளஸ் c ஸ்கொயர்டு இன்டு பிளஸ் l இன்டு ab பிளஸ் bc பிளஸ் ca அப்படின்னு அந்த ஃபேக்டர் இருக்கும், ரிக்வயர்ட் ஃபேக்டர். அப்ப m ஓட வேல்யூக்கு ஃபேக்டர் எப்படி வருதுன்ற இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா எழுதி வச்சுக்கோ. டிபெண்ட் அப்பான் த வேல்யூ ஆஃப் m, இந்த ஃபேக்டர் எப்படி எழுதணுன்றத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஃபேக்டர் தியரம் முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையும் எக்ஸாம்பிள் 7.23 சொல்லி தரேன். அந்த ஒரு கொஸ்டின்லேயே உனக்கு இது எப்படி போடணும்னு தெரியும். அங்கே ஒரு டிட்டர்மினன்ட் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, அடுத்தது 2 இருக்கு, எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு, 5 இருக்கு, அப்புறம் 2 3 எக்ஸ் பிளஸ் 4 which is equal to x minus 1 whole squared x plus 9 அப்படின்னு இதை ப்ரூவ் பண்ணணும். இதை எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணாம டைரக்டா வந்து இவங்க கொடுத்திருக்கிற இந்த ஆன்சரை வச்சே நம்ம போட தெரியணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்யூஷன் பார்ட்ல என்ன பண்ணிக்கிறேன், லெட் டெல்டா ஈக்குவல் டு இங்க கொடுத்திருக்கிற டிட்டர்மினன்ட்டை டெல்டான்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அப்போ 2 எக்ஸ் பிளஸ் 2 5 2 3 எக்ஸ் பிளஸ் 4. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டரா இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடணும். மைனஸ் 1 0ன்னு வச்சீங்கன்னா எக்ஸுக்கு 1 போட்டுப்பாங்க. இப்போ நான் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. நான் இதை வந்து இங்க இருந்தே தான் எடுக்கிறேன்.
அப்போ டெல்டா ஈக்குவல் டு எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வரும் 2 3 5 எப்படி 2 வந்தது 1 + 1 இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடணும் 2 3 5 2 3 5 which is equal to 0. ஏன் சொல்லுங்க ரோ 1 ஐடென்டிக்கல் ரோ 2 ஐடென்டிக்கல் ரோ 3 ஒரு இது மாதிரி வந்து ஒன்றுக்கு மேலே ரோ ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ் மைனஸ் 1 இந்த 1 உள்ளே கொண்டு வந்துடணும் ஆர் மைனஸ் 1 which is equal to x minus 1 மொத்தம் 3 ரோ வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3 3 minus 1 which is equal to x minus 1 whole square வந்து ஃபேக்டர். பாருங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு x minus 1 whole square ஆன்சர் வந்தாச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் இதை அண்டர்லைன் பண்ணு put x equal to 9 put x equal to -9 போடுவோம். ஏன்னா இந்த ஆன்சர்ல என்ன இருக்கு +9 அப்போ -9 டெல்டால போடும். நல்லா கவனிங்க டெல்டால -9 போட போறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல -9 போட்டா 8 வரும். அங்க 3 இருக்கு அங்க 5 இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து -9 போட்டா -9 + 2 எவ்வளவு வரும்னா -7 வரும். இங்க 5 வரும். இங்க என்ன இருக்கு 2 இருக்கு 3 இருக்கு. இங்க -9 போட்டா -5 வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன் 5 3 8 அப்ப என்ன வரும் -8 + 3 + 5 வரும். இங்கே என்ன வரும் 2 - 7 + 5 வரும். இங்கே என்ன வரும் 2 + 3 - 5 காலம் 1 காலம் 1 + காலம் 2 காலம் 3 அப்படின்னு எழுதிட்டு அங்க இருக்கிற ரோ எல்லாம் அப்படியே போட்டுக்கிறேன் -3 7 3 இங்க இருக்கிற 5 -5 5 இதெல்லாம் அப்படியே வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா column 1 is written as column 1 + column 2 column 3 அப்படின்னு போட்டிருக்கேன். நல்லா நோட்டீஸ் பண்ணனா 5 + 3 8 - 8 0 ஆகுது. 5 + 2 7 - 7 0 ஆகுது. 5 + 2 5 - 5 0 ஆகுது. அப்ப column 1 ஃபுல்லாவே என்ன ஆகுது 0 ஆகுது. அப்போ அந்த டெல்டால column 1 ஃபுல்லா 0 ஆகுது. அடுத்தது அங்க என்ன இருக்குன்னா 3 - 7 3 5 - 5 5 which is equal to 0 since column 1 is 0. அதனால நீங்க என்ன போட்டனா x equal to -9 போட்டதனால டெல்டா 0 ஆகுது இல்லையா? அப்ப இவர் x plus 9 is a factor. அப்ப இவங்க கொடுத்திருக்கிற இந்த டிட்டர்மினன்ட்ல இது ரெண்டுத்தையும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதர் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். we have to find இதுக்கு வந்து வேற ஏதாவது ஃபேக்டர் இருக்கா அப்படின்றத நாம செக் பண்ணணும். அப்போ அதை நம்ம செக் பண்ண போறோம். அப்ப எனக்கு டு ஃபைண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த டிகிரியோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0. அப்போ டெல்டாவை நீ போட்டுட்டு என்ன பண்ணணும் இங்க கிடைச்சிருக்கிற நம்மளுடைய டெல்டா என்ன இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் எழுதிக்கோ. டு ஃபைண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் அண்டர்லைன் பண்ணி அவங்க கொடுத்திருக்கிற கொஸ்டினை இப்ப நான் எழுத போறேன். அவங்க கொடுத்திருக்கிற கொஸ்டின் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் x + 1 3 5 2 x + 2 5 2 3 x + 4. இப்போ நமக்கு என்னெல்லாம் ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா x - 1 whole square வந்துருச்சு, x + 9 வந்துருச்சு. இப்போ இதுக்கு வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்சரே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா x - 1 whole square x + 9 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது டிகிரி வந்து 3 வருது. லீடிங் டயகனல்ல வந்து பார்க்கும்போது லீடிங் டயகனல்ல இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸோட டிகிரி வந்து x³ வரும். அப்ப இங்கேயும் ஒரு x³ அதோட டிகிரி 3 - 3 0 ஆகும். அப்ப m ஓட வேல்யூ வந்து 0 ஆகுது. நான் சொல்றது உனக்கு புரியுதா பாரு.
இங்க இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர், இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இதுல எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வரும், அதோட டிகிரி ஒரு எக்ஸ் கியூப். டயகனல்ல இருக்கிற எல்லா வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணா அது ஒரு எக்ஸ் கியூப். அப்ப டிகிரி வந்து 3 - 3 வந்து 0ன்னு வந்தா, m = 0ன்னு வந்தா k தான் ஒரு ஃபேக்டரா இருக்கும். k இஸ் அ ஃபேக்டர். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க நான் போட்ட இந்த 1 9 -9 தவிர நீ வேற எது வேணாலும் எக்ஸுக்கு போடலாம். நான் எக்ஸுக்கு 0 போட போறேன். புட் x = 0. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 ஆகாதபடி போடணும். இட் மீன்ஸ் இங்க x = 1 போடக்கூடாது, எக்ஸுக்கு -9 போடக்கூடாது. புட் x = 0 இந்த டிட்டர்மினன்ட்ல போடும்போது இங்க 1 வரும், 3 வரும், 5 வரும். இங்க 2 வரும், 2 வரும், 5 வரும். இங்க 2 வரும், 3 வரும், 4 வரும். ஸோ எக்ஸுக்கு நான் எல்லா இடத்துக்கும் 0 போட்டாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு இங்க எக்ஸுக்கு 0 போட்டா 0 - 1 ஹோல் ஸ்கொயர். இங்க எக்ஸுக்கு 0 போட்டா 9 வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல கன்டினியூ பண்றேன். விச் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கணும். இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றேன். 1 எடுத்தா 8 - 5 3s are 15 -3 இன்ட்டு 8 - 10 plus 5 இன்ட்டு இந்த காலம் அந்த ரோவை விட்டுட்டா 6 - 4 which is equal to k இன்ட்டு 0 - 1 ஹோல் ஸ்கொயர் 1. இது ஒரு 9. அப்போ 8ல 15 போச்சுன்னா -7, 8ல 10 போயாச்சுன்னா -2 + 6 வரும். 6ல 4 போயாச்சுன்னா 2, இது 10 வரும். which is equal to k இன்ட்டு 9. 10 + 6 16, அப்போ இது 9 வரும். 9 = 9k. இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் அடிச்சோன்னா k ஓட வேல்யூ 1 வரும். அப்போ k ஓட வேல்யூ 1 எடுத்து நீ டெல்டால சப்ஸ்டியூட் பண்ணா we get x. அந்த 1ல சப்ஸ்டியூட் பண்ற 1 implies 1 என்ன இருக்கு, x + 1 3 5 2 x + 2 5 2 3 x + 4 equal to k க்கு 1 போட்டாச்சுன்னா x - 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x + 9 ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் கூட. ஆன்சர் பார்ட்ல என்ன இருக்கோ ஃபேக்டர்ல அதை வச்சு நீ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தென் கண்டிஷன் டிகிரியை பார்த்து எம்மோட வேல்யூ 0ன்னு வந்திருக்கிறதுனால கே மட்டும்தான் ஃபேக்டரா இருக்கும்னு போட்டு கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா நமக்கு இது ஈஸியா ப்ரூவ் ஆகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 7.24 prove that 1 x squared x cube 1 y squared y cube 1 z square z cube which is equal to x minus y minus z z minus x into xy yz zx அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். சொல்யூஷன் பார்ட் போடுறேன். கொடுத்துருக்கிற மேட் டிட்டர்மினன்ட்டை டெல்டான்னு எடுத்துக்கிறேன். நீ ஏன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். 1 x ஸ்கொயர் x கியூப் 1 y ஸ்கொயர் y கியூப் 1 z ஸ்கொயர் z கியூப். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஆன்சர்ல இருந்து வாங்க அப்படின்னு. ஆன்சர்ல இருந்து வரும்போது பாருங்க, எக்ஸுக்கு ஒய்யும் ஒய்க்கு இசட்டும் சைக்கிளிக்கா மாறி இருக்கு. ஆன்சர்ல எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் போடுறேன், ஏ ஈக்குவல் டு பி மாதிரி. அப்ப டெல்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் ஒய் போடுறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 ஆகுது. பாருங்க, ஏன் ரோ 1 இஸ் ஐடென்டிக்கல் ரோ 2. எத்தனை ரோ ஐடென்டிக்கலா இருக்கு, 1 2 2 ரோ. அப்ப இந்த y உள்ள கொண்டு வந்தா x minus y whole power r minus 1 போடுவேன். x minus y whole power 2 ரோ 2 minus 1. அப்ப x minus y is a factor. இது சைக்கிளிக்கா இருக்கிறதுனால சிமிலர்லி போட்டுடணும். சிமிலர்லி புட் y equal to z and z equal to x
delta becomes 0. Therefore, the factors are, நல்லா கவனிக்கணும், the factors are என்னெல்லாம் வந்தது, x minus y, y minus z, z minus x. அது வரலையும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், டிகிரியை பார்க்கணும். ஆன்சர்ல நமக்கு டிகிரி எத்தனை இருக்கு, லீடிங் டயகனல்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லீடிங் டயகனல் எடுத்துக்கிறேன். இந்த கால்குலேஷன் போடுறத நல்லா கவனிக்கணும். லீடிங் டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், லீடிங் டயகனல்னா யாருன்னா இது. அதுல என்னெல்லாம் இருக்கு, 1 இருக்கு, இதுல கவனிக்கணும், இதுல பார்க்கணும், டெல்டால பார்க்கணும். இதான் லீடிங் டயகனல். அதுல என்னெல்லாம் இருக்கு, 1 y ஸ்கொயர்ட் z கியூப். இதோட டிகிரி எல்லாம் ஆட் பண்ணு. 1க்கு டிகிரி இல்ல, 0 பிளஸ் 2 பிளஸ் 3 எவ்வளவு வந்திருக்கு, 5 வந்திருக்கு. அப்போ அதோட டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 5 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸோட டிகிரி நான் சொல்றது நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற எக்ஸ், இங்க இருக்கிற ஒய், இங்க இருக்கிற இசட்டை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும், எக்ஸ் ஒய் இசட் கிடைக்கும். இது எல்லா பவர்லையும் 1 1 1 இருக்கிற மாதிரி. அப்ப இந்த பவர் எல்லாம் ஆட் பண்ணா 1 பிளஸ் 1 பிளஸ் 1 என்ன வரும், 3 வரும். அப்ப இந்த 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணா எம்மோட வேல்யூ வந்து 2 வரும். லீடிங் டயகனல்ல இருந்து ஃபேக்டர்ஸோட டிகிரியை மைனஸ் பண்ணும்போது 2 வரும். எம் வந்து 2ஆ இருந்தா, நான் இந்த இந்த இது ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இதோருக்கு பாருங்க, எம் 2ஆ இருந்தா அதோட ஃபேக்டர் இதை மாதிரி எழுதணும், கே இன்ட்டு இங்க வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு, நம்ம கிட்ட என்ன எக்ஸ் இருக்கு. அப்போ ரிக்வயர்ட் ஃபேக்டர், தேர்ஃபோர் நான் எழுதிக்கிறேன். அப்போ ரிக்வயர்ட் ஃபேக்டர் என்னன்னா, ரிக்வயர்ட் ஃபேக்டர் மேல நம்ம சொன்னாத ரிக்வயர்ட் ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா, கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் இசட் ஸ்கொயர்ட், நல்லா கவனிக்கணும், பிளஸ் எல் இன்ட்டு xy yz zx. இதுதான் அதர் ஃபேக்டர். இப்போ we have to find the value of k and l. இப்போ நான் அடுத்த இதுக்கு போறேன். இப்போ நம்ம கிட்ட டெல்டா என்ன இருக்குன்னா 1 x ஸ்கொயர்ட் x கியூப், 1 y ஸ்கொயர்ட் y கியூப், 1 z ஸ்கொயர் z கியூப், which is equal to என்னெல்லாம் வந்தது, k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் இசட் ஸ்கொயர்ட் பிளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ். சைக்கிளிக் இல்லையா, இது பிராக்கெட்ல போட்டுடணும். இது இல்லாம ஏற்கனவே என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ் இருக்கு. இது இல்லாம திஸ் இஸ் புட் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுல நம்ம கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா இந்த கொஸ்டினோட இது முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா, நாமளா ஒரு அசம்ஷன்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சைக்கிளிக்ல எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு 1 எடுக்கக்கூடாது. ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடுறேன். சார் இதனால ஞாபகம் வச்சுக்கணுமா, அப்படியெல்லாம் கிடையாது. நீ 1 2 3 போட்டா கூட வரும், ஏதோ 3 நம்பர். இது மாதிரி சைக்கிளிக்ல வந்து மைனஸ்ல இருந்து நீ ஒரே மாதிரி நம்பர் போட்டாச்சுன்னா 1 மைனஸ் 1 0 போட்டு எல்லாமே 0 ஆயிடும். நான் என்ன பண்ண போறேன், புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு 2 கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்து நான் டெல்டால போடும்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போடும், y இருக்கிற இடத்துல 1 போடு, z இருக்கிற இடத்துல 2 போடு. 1 2 ஸ்கொயர் வந்து 4, 2 கியூப் வந்து 8, 2 2s are 4, 4 2s are 8, which is equal to k into x ஸ்கொயர் 0, y ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1,
இசட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 முடிஞ்சது. பிளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ஒய் 0 இன்ட்டு 1 0, ஒய் இசட் 1 இன்ட்டு 2 2, இசட் எக்ஸ் 0 முடிஞ்சது. இதை ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட்டாக போட்டுக்கோ. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் 0 மைனஸ் ஒய். இப்போ பாரு, கே இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ நான் போட்டுடுறேன். ப்ளஸ் எனக்கு என்ன இருக்கு, எல் இருக்கு. எல்லில் எக்ஸ் இன்ட்டு ஒய் 0 இன்ட்டு 1, ஒய் இன்ட்டு இசட் இசட் இன்ட்டு 1 2, இசட் இன்ட்டு எக்ஸ் 2 இன்ட்டு 0 0 போட்டாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடு. மல்டிப்ளை பை எக்ஸ் மைனஸ் ஒய் 0 மைனஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் 1 மைனஸ் 2 இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் 2 மைனஸ் 0. ஓகே, இப்போ இது எக்ஸ்பேண்டிங் த்ரூ R1. R1 எக்ஸ்பேண்டிங் பண்ணுனா 1 இன்ட்டு இதால இதை மல்டிப்ளை பண்ணோம் 8, இதால இதை மல்டிப்ளை பண்ணோம் 4, அவ்வளோதான். மற்ற எல்லாம் 0 ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா கே இன்ட்டு 4 + 1 5, 5K இருக்கு. அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா 2L இருக்கு. அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா -1 இருக்கு, -1 இருக்கு, ஒரு 2 இருக்கு. அப்போ we get 8ல 4 போச்சுன்னா 4. இங்க என்ன இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 இன்ட்டு 5K + 2L அப்படின்னு இருக்கு. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 இன்ட்டு 5 10K, 2 இன்ட்டு 2 4L, which is equal to 4. put equation number 2. நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 2 போட்டு ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இன்னும் வேற ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு இன்னும் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடி. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டா we get the answer. இப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு வந்து -1, இசட்டுக்கு வந்து 1 போட போறேன். அதே டெல்டால புட். அப்போ எனக்கு என்ன வரும்னா எக்ஸுக்கு 0 போட்டால் 1 0 0 வரும். ஒய்க்கு வந்து 1 போட்டால் 1, -1 ஹோல் ஸ்கொயர் வந்து 1, -1 ஹோல் கியூப் வந்து -1, இசட்டுக்கு வந்து 1 போட்டால் 1 1 1 வரும். which is equal to K இன்ட்டு, கவனிக்கணும், K இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு 0, ஒய் ஸ்கொயர்டு 1, இசட் ஸ்கொயர் 1 K ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ஒய் 0 இன்ட்டு 1 0, ஒய் இசட் -1, இசட் எக்ஸ் 0. அப்போ இது முடிஞ்சது. பக்கத்தில் என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1, ஒய் மைனஸ் இசட் -1 -1, z minus x 1 minus 0. அப்போ இது எக்ஸ்பேண்டிங் த்ரூ R1 போட்டனா 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 இன்ட்டு -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1, which is equal to K இன்ட்டு 1 + 1 2, -1 + L மைனஸ் L இன்ட்டு வெளியில் 1 இருக்கு, -2 இருக்கு, 1 இருக்கு. அப்போ எனக்கு இங்கே ஒரு 2 கிடைக்குது. நல்லா கவனிக்கணும், இங்க ஒரு 2 கிடைக்குது. இங்க என்ன கிடைக்குது, 2K மைனஸ் L கிடைக்குது. அப்புறம் வெளியில ஒரு -2 கிடைக்குது. நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2ஆல இந்த 2 கேன்சல் பண்ணினா 1 ஈக்குவல் டு -1 இன்ட்டு 2K மைனஸ் L வரும். அப்போ 1 ஈக்குவல் டு இதை உள்ளால மைனஸ் பண்ணா -2K + L கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்புக்கு வா. இந்த ஸ்டெப்பில் வந்து நீ இங்கேயே வந்து இதையும் 2ஆல் கட் பண்ணலாம். அப்படி இல்லை இங்கே 2 காமனாக எடுத்தனா we get 5K + 2 2s are 4, which is equal to 4 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2ஆல் 1 2 is 2, 2 2s are 4 அப்படின்னு போட்டோன்னா we get the answer 5K + 2L equal to 2 அப்படின்னு அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடைக்கும். நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் சால்வ் பண்ணும். ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 5K + 2L. K + 2L equal to 2 கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. -2K + L வந்து 1 கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 2 இது. -2K + L வந்து 1 கிடைச்சிருக்கு. இது 4. இப்போ 2ஐயும் 4ஐயும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2வை அப்படியே வச்சுக்கணும். 5K + 2L equal to 2.
equation 4 I am going to multiply with 2, then which implies 4k plus 2l equal to 2. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் சைன். அப்ப என்ன ஆகும், இந்த 2l இந்த 2l கேன்சல் ஆகி 0 ஆயிடும். இது என்ன ஆகும், 9k ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 0 ஆயிடும். அப்ப k ஈக்குவல் டு 0/9 0 ஆயிடும். k ஓட வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்கும். இந்த k ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 5 into 0 plus 2l equal to 2 அப்படின்னு கிடைக்குது. அப்ப 2l equal to 2 அப்படின்னா எனக்கு l ஓட வேல்யூ l equal to 1 கிடைக்குது. இதை இந்த k ஓட வேல்யூவையும் இந்த l ஓட வேல்யூ எடுத்து டெல்டால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். therefore டெல்டா அப்படின்றது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுல என்ன இருக்குன்னா 1x squared x cube, 1y squared y cube, 1z squared z cube. அப்ப இதுல k க்கு 0 போட போறோம், l க்கு 1 போட போறோம். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, k க்கு 0 போடும்போது 0 into anything 0 ஆயிடும். l க்கு வந்து 1 போட்டுட்ட பிறகு அங்க என்ன வரும், xy yz zx வரும். இது க்ளோஸ் பண்ணிடணும். பக்கத்துல என்ன இருக்கு, x minus y y minus z z minus x இருக்கு. ஓவராலா இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா x minus y, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், y minus z z minus x into இந்த டேர்ம் xy yz zx. ப்ரூவ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. இதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போக, எக்ஸாம்ல இது கேட்கலாம். 7.25 இருக்கு. அதுல prove that q plus r whole squared p squared q squared r plus p whole squared q squared r squared p plus q whole squared. இதோட ஆன்சர் வந்து 2pqr into p plus q plus r whole cube அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கொடுத்திருக்கிற கொஸ்டினை வந்து டெல்டான்னு எடுத்துக்கிறேன், டிட்டர்மினண்ட்டை. ஸோ டிட்டர்மினண்ட்டை நான் டெல்டா எடுத்துட்டேன்னா q plus r whole squared p squared q squared r plus p whole squared q squared r squared p plus q whole squared. இது எடுத்துக்கிறேன். இதுல இந்த வேல்யூ விட்டுடலாம். இங்க வெறுமனே p தான் இருக்கு. அப்படின்னா p மட்டும் தனியா இருக்கிறதுனால p க்கு 0. put p equal to 0. நல்லா கவனிக்கணும். put p equal to 0. அப்ப டெல்டால நான் p க்கு 0 போட்டேன்னா இங்க வந்து q plus r whole square மட்டும் தான் இருக்கும். இந்த p எல்லாம் 0 ஆயிடும். இங்க இருக்கிற இந்த p எல்லாம் 0 ஆயிடும். q squared இந்த இடத்துல p க்கு போட்டோம்னா இங்க r square வரும், இங்க q square வரும். இங்க r square p க்கு 0 போட்டா q square வரும். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்டிங் த்ரூ r1 போட்டா q plus r whole squared into இதால இதை மல்டிப்ளை பண்ணுவேன், r square q square வரும். உடனே மைனஸ் போட்டு இதால இதை மல்டிப்ளை பண்ணுவேன், அதுலயும் r square q square வரும். என்ன பண்ணிடலாம் நம்ம, which is equal to என்ன ஆயிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா the answer is 0. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, டெல்டாவோட வேல்யூ 0 ஆனதுனால p is a factor. p minus 0 நாலும் p நாலும் ஒண்ணா, p is a factor. Similarly, put q equal to 0 and r equal to 0, delta becomes 0. Therefore, PQR is a factor of delta. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா PQR is a factor னு கிடைக்குது. அப்ப அடுத்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா p plus q plus r வருது. அப்ப p plus q plus r வந்து 0 அது ஒரு ஃபேக்டரா வச்சுட்டா
இதுல இருந்து P plus Q ஓட வேல்யூ வந்து மைனஸ் ஆர், Q plus R ஓட வேல்யூ வந்து மைனஸ் P, P plus R ஓட வேல்யூ வந்து மைனஸ் Q. இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா சப்ஸ்டியூட்டிங் இன் டெல்டா, டெல்டால சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்படி டெல்டால சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கவனிக்கிறீங்களா, டெல்டா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது Q பிளஸ் ஆர். அப்ப Q பிளஸ் ஆர் எடுத்துட்டு நாம என்ன போடலாம், இங்க பக்கத்துல எழுதிங்க P பிளஸ் Q பிளஸ் ஆர் வந்து 0. அப்போ Q பிளஸ் ஆர் எவ்வளவு வரணும், மைனஸ் P. அப்ப ரெண்டாவது டயகனல் என்ன இருக்கு, R பிளஸ் P இருக்கு, அதை எடுத்துட்டு என்ன போடலாம், மைனஸ் Q. அப்புறம் டயகனல்ல மூணாவது இடத்துல என்ன இருக்குன்னா P பிளஸ் Q இருக்கு, அதை எடுத்துட்டு மைனஸ் ஆர் போடலாம். அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் P ஹோல் ஸ்கொயர் வரும். இங்க என்ன இருக்கும், P ஸ்கொயர் இருக்கும், இங்கேயும் P ஸ்கொயர் இருக்கும், இங்க ஏற்கனவே Q ஸ்கொயர் இருக்கு, R பிளஸ் P வந்து மைனஸ் Q. அப்போ இதுவும் Q ஸ்கொயர் ஆயிடும், இதுவும் Q ஸ்கொயர் ஆயிடும், இது R ஸ்கொயர் ஆயிடும், இது R ஸ்கொயர் ஆயிடும், இதுவும் R ஸ்கொயர் ஆயிடும். இப்படி மாறிடுச்சு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். C1 ஐடென்டிக்கல், C2 ஐடென்டிக்கல், C3 இருக்கிறதுனால இந்த டிட்டர்மினண்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. எத்தனை 0, 3 காலம் 0 ஆனதுனால P பிளஸ் Q பிளஸ் R பவர் கேபிட்டல் R மைனஸ் 1 போட்டுக்கிறேன். இங்க ஏற்கனவே R வந்ததுனால அப்ப P பிளஸ் Q பிளஸ் R பவர் 3 minus 1 equal to P plus Q plus R power 2. இது வந்து also a factor. நல்லா கவனிக்கணும். இப்ப எனக்கு டெல்டா என்ன வந்திருக்குன்னு பாருங்க. டெல்டால என்ன இருந்தது, Q plus R whole square, P square, P square, Q square, R plus P whole square, Q square, R square, R square, P plus Q whole square equal to, உனக்கு வந்திருக்கிற ஆன்சர்லாம் போடு. ஃபர்ஸ்ட் என்ன வந்தது, PQR வந்திருக்கு. இப்போ என்ன வந்திருக்கு, P plus Q plus R whole square இதெல்லாம் வந்திருக்கு. டு ஃபைண்ட் அதர் ஃபேக்டர்ஸ்ன்றதுனால இந்த லீடிங் டயகனல்ல இருக்கிற டிகிரி ஆட் பண்ணணும். 2 plus 2 plus 2 எவ்வளவு வந்திருக்கு, அப்ப டயகனல்ல இருக்கிற டிகிரி வந்து டயகனல்ல இருக்கிற டிகிரி வந்து 6. இப்போ நமக்கு வந்திருக்கிற ஃபேக்டர்ஸோட டிகிரி எப்படி கண்டுபிடிப்ப, P ல 1 இருக்கும், Q ல 1 இருக்கும், R ல 1 இருக்கும், 3. இது ஒரு 3 plus 2 5 இருக்கு. அப்ப இதை மைனஸ் பண்ணா 1 வரும். M வந்து 1 வருது. M வந்து 1 இருந்தா அதோட ஃபேக்டர் வந்து K இன்ட்டு சைக்ளிக் ஃபங்க்ஷன் இல்லையா, P plus Q plus R போடணும். ஆல்சோ a ஃபேக்டர். அப்ப எனக்கு therefore எனக்கு டெல்டா என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற Q plus R ஹோல் ஸ்கொயர், இங்க இருக்கிற P ஸ்கொயர், இங்க இருக்கிற P ஸ்கொயர், இங்க இருக்கிற Q ஸ்கொயர், இங்க இருக்கிற R plus P ஹோல் ஸ்கொயர், Q ஸ்கொயர், R ஸ்கொயர், R ஸ்கொயர், P plus Q ஹோல் ஸ்கொயர் which is equal to, உனக்கு வந்திருக்கிற எல்லா ஆன்சரும் போடு. நமக்கு முதல்ல என்ன வந்திருக்கு, PQR வந்திருக்கு, அப்புறம் P plus Q plus R ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. இப்ப புதுசா K இன்ட்டு P plus Q plus R வரணும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோ. we have to find the value of K. அப்போ ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம், இது எல்லாம் மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுனால 0 எடுக்கக்கூடாது. எந்த ஒரு வேல்யூக்கும் இந்த இடத்துல 0 எடுக்கக்கூடாது. 0 எடுத்தா எல்லாமே 0 ஆயிடும். ஆனா 1 எடுக்கலாம், மைனஸே இல்லை. அதனால நான் என்ன பண்ண போறேன், put P equal to 1, put P equal to 1, Q equal to 1, R equal to 1 இந்த டிட்டர்மினன்ட்ல போடணும். அப்ப போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1 plus 1 2 square 4 1 1 1 4 1 1 1 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு அந்த வேல்யூ, which is equal to
என்ன எடுத்திருக்கோம்? எல்லாமே 1 1 1 எடுத்திருக்கோம். அப்ப என்ன ஆகும்? PQR 1 into 1 into 1 P plus Q plus R whole squared into K into P plus Q plus R. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இம்ப்ளைஸ் போடு 4 into 16 minus 1 minus 1 into 4 minus 1 plus 1 into 1 minus 4 which is equal to இங்க என்ன இருக்கு? 3K இருக்கு. 3K 1 plus 1 plus 1 3 squared இருக்கு. 16ல 1 போச்சுனா 15 15 into 4 60 4ல 1 போச்சுனா 3 minus 3 இது ஒரு minus 3 which is equal to 27K. 60ல 6 போச்சுனா 54 equal to 27K. கட் பண்ணா K equal to 2. இந்த K ஓட வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு டெல்டாவோட சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get the answer delta. Therefore delta equal to 2 into PQR. K இருக்கிற இடத்துல 2 போட்டாச்சு. PQR into P plus Q plus R whole squared into K க்கு 1 போட்டா P plus Q plus R இருக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2PQR into P plus Q plus R whole cube. Proved. இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்போ சொல்லி கொடுத்த இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா B plus C A minus C A minus B B minus C C minus A B minus A C minus B C minus A A plus B equal to 8 ABC ன்னு ப்ரூஃப் பண்ணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது எக்ஸாமுக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டினை டெல்டான்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும். B plus C A minus C A minus B B minus C C minus A B minus A C minus B C minus A A plus B எடுத்துட்டாச்சா? இங்க A வந்து ஒரு ஆன்சரா இருக்கு. அப்போ ஏக்கு வந்து 0 போடணும். புட் A equal to 0 in delta. இப்போ டெல்டால ஏக்கு 0 போட என்ன ஆகுது பாரு. இந்த B plus C அப்படியே இருக்கும். இங்க மைனஸ் C இருக்கும். இங்க மைனஸ் B இருக்கும். ஏக்கு 0 போடுறேன். B minus C C B ஏக்கு 0 போட்டா C minus B C B. இப்போ நான் என்ன பண்ண போறேன், காலம் 1 காலம் 2ல இருந்து C-ஐயும் காலம் 3ல இருந்து B-ஐயும் நான் காமனா எடுத்தேன்னா அங்க என்ன கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே போட்டுக்கோ. காலம் B plus C B minus C and C minus B அப்படியே போட்டோன்னா -1 1 1 -1 1 1 வந்துடும். அப்படியே என்ன பண்ணிக்கலாம், which is equal to 0ன்னு போட்டுரும். இங்க ஈக்குவல் டு வராது, மல்டிப்ளைடு. காலம் 1ல இருந்து C காலம் 3ல இருந்து B எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் இங்க எல்லாம் 1 1 வரும், இங்க 1 வரும். டிட்டர்மினரோட வேல்யூ 0 ஆயிடும். ஏன்னா C2 is identical C3 since. அப்ப டிட்டர்மினரோட வேல்யூ 0 ஆனதுனால நம்ம என்ன எழுதுவோம், A is a factor. கவனிக்கணும். அப்ப similarly B equal to 0 C equal to 0 substitute in delta becomes 0. அப்ப ஃபைனலா என்ன எழுதிடலாம், therefore ABC is a factor. இப்போ டயகனலோட டிகிரி வந்து 3. இது ஒரு டேர்ம். அப்ப இதோட டிகிரி 1 1 1 3. ஃபேக்டர்ஸோட டிகிரி ABC இருக்கு, இங்க 1 1 1 இருக்கிற மாதிரி. அப்ப அது ஒரு 3. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 0. இதான் M-ஓட வேல்யூ. அப்ப M-ஓட வேல்யூ 0 அப்படின்னா K is a factor. அது மட்டும் தான் ஃபேக்டரா இருக்க முடியும்.
அப்ப k ஃபேக்டரா வந்ததுனால இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை போட்டுக்கணும். therefore determinant of b plus c a minus c a minus b b minus c c plus b c plus a b minus a c minus b c minus a plus b equal to ஏற்கனவே ஏபிசி ஒரு ஃபேக்டரா வந்துட்டு m 0 ஆனால k மட்டும் தான் போட்டு புட் இந்த ஆன்சர்ல எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, மைனஸ்ல இல்ல. அதனால a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c ஈக்குவல் டு 1 போட்டு 1 போட்டா என்ன வரும் பாரு, b plus c 1 plus 1 2 0 0 b minus c 1 minus 1 0 2 0 c minus b 0 0 2 k into 1 into 1 into 1. இப்போ எக்ஸ்பேண்டிங் த்ரூ r1 2 எடுத்துக்கணும், 2 2s are 4 minus 0. அப்புறம் 0வால எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ k ஈக்குவல் டு 4 into 2 8. k-ஓட வேல்யூ 8னால இதை 1ல சப்ஸ்டியூட் பண்ணா 1 அப்படின்றது யாரு, டெல்டா. டெல்டா ஈக்குவல் டு 8abc ப்ரூவ். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இது கண்டிப்பா இப்போ நீங்க எழுதுற எக்ஸாமுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின் போக போறேன். b plus c a ஸ்கொயர் c plus a b ஸ்கொயர் a plus b c ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்ன இருக்கு அப்படின்னா a plus b plus c into a minus b b minus c c minus a அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே ப்ரூவ் தட்டு தான். சொல்யூஷன் கொடுத்துருக்கிற கொஸ்டினை லெட் டெல்டான்னு எடுத்துக்கோ. நீ ஏன்னு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், உன்னோட இஷ்டம் தான். இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, a மைனஸ் பி ஒரு ஆன்சரா இருக்கு, b மைனஸ் சி ஒரு ஆன்சரா இருக்கு, c மைனஸ் சி இருக்கு. அப்போ ஏக்கு நான் b போடும், புட் a ஈக்குவல் டு b டெல்டா. ஏ இருக்கிற இடத்துல b போடும், ஏ இருக்கிற இடத்துல b போடும். அப்போ அந்த b பிளஸ் சி அப்படியே தான் வரும். இங்க b போடும், இங்க b போடும். அப்புறம் c பிளஸ் b ஆகும், ஏ இருக்கிற இடத்துல b போடும். இதெல்லாம் அப்படியே வரும். இது ஏ இருக்கிற இடத்துல b போடும், இந்த ஏ இருக்கிற இடத்துல b போட்டோம்னா b பிளஸ் b வரும். இதெல்லாம் அப்படியே இப்ப இது மாதிரி போட்டோ ஒன்று பாருங்க. இந்த R1 பாருங்க, இந்த R1ம் R2ம் ஐடென்டிக்கலா இருக்கு. அதனால இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0. ரீசன் எழுதணும், சின் R1 ஐடென்டிக்கல் R2, R1ம் R2ம் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 ஆனதுனால நாம என்ன எழுதுவோம் அப்படின்னா a minus b is a factor of delta அப்படின்னு எழுதுவோம். சிமிலர்லின்னு போடணும். சிமிலர்லி substitute b equal to c and c equal to a in delta. Delta becomes 0. Therefore a minus b b minus c c minus a is a factors. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆன்சர்ல a பிளஸ் b பிளஸ் c இருக்கு, அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டுரு. a பிளஸ் b பிளஸ் c 0 வருதா, b பிளஸ் c என்னவா இருக்கும், மைனஸ் ஏவா இருக்கும். c பிளஸ் a என்னவா இருக்கும், c பிளஸ் a வந்து மைனஸ் b இருக்கும். a பிளஸ் b என்னவா இருக்கும், மைனஸ் c இருக்கும். இந்த வேல்யூ எல்லாம் எடுத்துன்னு போய் டெல்டால சப்ஸ்டியூட் பண்ணு. டெல்டால சப்ஸ்டியூட் பண்ணா b பிளஸ் c எடுத்துட்டு மைனஸ் a போடணும்.
அப்புறம் ஏ வரும், ஏ ஸ்கொயர் வரும். சி பிளஸ் ஏவை எடுத்துட்டு மைனஸ் பி போடணும், அங்கே பி வரும், பி ஸ்கொயர் வரும். ஏ பிளஸ் பி எடுத்துட்டு மைனஸ் சி போடணும், மைனஸ் சி 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 ஸ்கொயர் வரும். இதோட வேல்யூ 0 ஆகுதான்னு பார்க்கணும். ஆகும். எப்படின்னா, இப்போ இந்த ரோல இருந்து எல்லாத்துல இருந்து மைனஸ் வெளியில் எடுத்துட்டு, மைனஸ் வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? ஏபிசி. இங்கேயும் ஏபிசி இருக்கும். இங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்கும். காலம் 1ம் காலம் 2ம் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால இந்த டிட்டர்மினண்டோட வேல்யூ 0 ஆயிடுத்து. சின்ஸ் காலம் 1 ஐடென்டிக்கல் காலம் 2, அதனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, therefore என்ன எழுதிடலாம்னா a plus b plus c is a factor. இப்போ டிகிரி பார்க்கணும். நீ இங்க மொத்தம் எத்தனை டிகிரி இருக்குன்னா ஏபிசி. ஏபிசி இதுல ஒரு 3 வந்துருத்தா? நீ கண்டுபிடிச்ச a plus b plus c ல 1 இருக்கு. 1 3 plus 1 4 ஆயிடுச்சா? லீடிங் டயகனல்ல பண்ணனா என்ன ஆகும்னா சி ஸ்கொயர் 2, இதுல ஒரு 1 3, இதுல ஒரு 1. இதை பிராக்கெட் போட்டு இது பவர்ல 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். 4. அப்போ 4 minus 4 0 ஆயிடுச்சு. அப்போ k மட்டும் தான் எனக்கு ஃபேக்டர். இப்போ நான் எப்படின்னா சொல்லித்தரேன் பாரு. b plus c a ஸ்கொயர், c plus a b ஸ்கொயர், a plus b c ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுது. நமக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்ததுன்னா ஏபிசி ஒரு ஃபேக்டரா வந்து, சாரி ஏ மைனஸ் பி ஒரு ஃபேக்டரா வந்தது, பி மைனஸ் சி ஒரு ஃபேக்டரா வந்தது, சி மைனஸ் ஏ ஒரு ஃபேக்டரா வந்தது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு ஃபேக்டரா வந்தது. இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்போ வேற ஏதாவது ஃபேக்டர் இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், இந்த லீடிங் டயகனல்ல இருக்கிற, நல்லா கவனிக்கணும், இந்த லீடிங் டயகனல்ல இருக்கிற இந்த லீடிங் டயகனல்ல இருக்கிற டிகிரி எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப டிகிரி ஆஃப் லீடிங் டயகனல், லீடிங் டயகனலோட டிகிரி b பிளஸ் c ல 1 இருக்கு, b ல 1 இருக்கு, c ஸ்கொயர்ல 2 இருக்கு, ஆக மொத்தம் 4 இருக்கு. இப்போ நமக்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸோட டிகிரி a மைனஸ் b ல 1 இருக்கு, b மைனஸ் c ல 1 இருக்கு, c மைனஸ் a ல 1 இருக்கு, a பிளஸ் b ல 1 இருக்கு, ஆக மொத்தம் 4 இருக்கு. அப்போ 4 மைனஸ் 4 0, m ஓட வேல்யூ 0 வந்ததுனால அதர் ஃபேக்டர்ஸ் வந்து k மட்டும் தான் இருக்கும். இப்போ a மைனஸ் b, b மைனஸ் c, c மைனஸ் a வந்ததுனால ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி எடுக்க கூடாது. அதனால புட் நான் என்ன பண்றேன், a க்கு வந்து 0, b க்கு வந்து 1, c க்கு வந்து 2 எடுத்துப்போம். இதை நான் டெல்டால போடுவோம். b plus c 2 plus 1 3, a 0, a ஸ்கொயர் 0, c plus a இதான் c இதான் a 2, b 1, b ஸ்கொயர் 1, a plus b 1 plus 0 1, c 2, c ஸ்கொயர் 4, which is equal to k தெரியாது, a minus b 0 minus 1 minus 1, b minus c 1 minus 2 minus 1, c minus a 2 minus 0 2, a plus b plus c 0 plus 1 plus 2. Expanding through R1 3 எடுத்துக்கோ, 1 4 is 4 minus 2, அவ்வளோதான் இந்த பக்கம் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1, இது ஒரு 2k, அது ஒரு 3. 4ல 2 போச்சுன்னா 2, 3 இன்ட்டு 2 இங்க வரும், அதே 6k அங்க வரும். 3 2s are 6 அடிச்சதுன்னா k ஓட வேல்யூ 1 வரும். இந்த k ஓட வேல்யூ 1 எடுத்து இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். அந்த 1ல போட்டோன்னா இங்க போடுற பாரு, 1ல போட்டோன்னா டெல்டா ஈக்குவல் டு k க்கு 1 போட்டோன்னா we get a minus b, b minus c, c minus a into a plus b plus c. அவ்வளவுதான் ப்ரூவ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஃபேக்டர் தியரமை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் போடுறதுன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க.
இந்த கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுத போகிற 11th எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். தேங்க்யூ.